ஜப்பான்ல இருக்கிற 14 கிரேசியான வேலைகளை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேங்க. ஜப்பான்ல என்ன வேலை இருந்தா எனக்கு என்ன மதன நீங்க யோசிக்கிறது எனக்கு கேக்குது. பட் மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 14 ஜாப்ஸ் வந்து இந்தியால கிடையாது. சோ ப்ராபபிலி இந்த ஜாப் வந்து இந்தியால நீங்க செஞ்சீங்கன்னா ஜப்பான்ல இந்த 14 வேலையை செஞ்சு எத்தனையோ பேர் பணக்காரனா இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க இந்தியால கூட ஆகலாம், யாருக்கு தெரியும். கிரேசியான ஜாப்ஸுங்க, பெருசா எஃபர்ட்டே கிடையாது, சிம்பிளா ஜாலியா செம்மையா சம்பாதிக்கிற மாதிரி 14 ஜாப்ஸ் ஜப்பான்ல இருக்கிறது ஒவ்வொன்றா நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சும்மா இருந்து ஒருத்தன் 2.5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கான்னு உங்களுக்கு சொன்னா நம்ப முடியுதா? சும்மா இருக்கிறது வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா இருக்கிறது, எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கிறத வச்சு இந்த நத்திங் மேன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஜப்பான்ல இருக்கான். 3 வருஷத்துல இதுவரைக்கும் தலைமை சம்பாதிச்சது வந்து 2.5 கோடி. 3000 பேர் கிளையன்ஸ் இவனுக்கு இருக்காங்க. இன்னும் பயங்கரமான டிமாண்ட்ல வேற தலைமை ஓடிட்டு இருக்கான். என்ன மதன்னு சொல்ற? ஜப்பான்ல இருக்கிற 14 வேலையை ஒவ்வொன்றா சொல்லுன்னு சொல்றீங்க. வாங்க அதுக்குள்ளதான் நம்ம போக போறோம். பட் இந்த 14 ஜாப்ஸ் நான் சொல்றப்போ எந்த ஒரு ஜாபை இந்தியாவில் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வேலை தேடுறவங்க, பிடிக்கிற வேலையை செய்யாம இருக்கிறவங்க, வேலை செஞ்சுட்டே இருக்கிறப்ப என்னடா வேலை இதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நத்திங் மேன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நத்திங் மேன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பையன் வந்து ஜப்பான்ல இருந்துட்டு இருக்கான். இந்த பையன் வந்து நிறைய இடத்துல வேலை தேடி போய் எங்கேயுமே வேலை கிடைக்காத காரணத்தினால இவன் ஃப்ரஸ்ட்ரேட்டா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா இருக்கிறதுக்கு ஒருத்தன் தேவைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். பட் இது ரொம்ப சீரியஸா நிறைய பேர் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆக்சுவலா சும்மா ஒரு ஆள் தேவைப்படுறாங்க வாழ்க்கையில. எந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் பாத்தீங்கன்னா நைட் ஒரு பொண்ணு தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா. கம்பெனிக்கு ஒருத்தன் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்கல்ல, பேர் தெரிய வேணாம், பேச வேணாம், எதுவும் பண்ண வேணாம், கூட ஒருத்தர் நடந்து வந்தா சேஃப்டின்னு நினைக்கிறவங்க இவனை ஹையர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பையனுக்கு பிரேக்கப் ஆயிருக்கலாம், அவன் புலம்புறதுக்கு மேபி பெஸ்ட் ஃப்ரெண்ட் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்கலாம். எவனாவது ஒருத்தன் நம்ம சொல்றதை கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு பையனை வந்து இந்த பையனுக்கு கான்டாக்ட் பண்ணி தம்பி என் கூட வந்து கொஞ்ச நேரம் உட்காரியா, நான் உங்ககிட்ட பேசு, நீ கேட்டுட்டு போனா பரவாயில்ல அப்படின்னா அந்த பையன் வந்து உட்காந்துருவான். இதுல ஒரு யூஸ் கேஸ் ஆக்சுவலா இந்த பையனுக்கு நடந்த ஒரு கதை. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகுது, லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்ட ஒரு ஆக்சிடென்ட்ல. அந்த ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே ஒரு ஃபேவரட்டான கேப்பை போட்டிருப்பானா. ஸோ அந்த பொண்ணு இருந்துகிட்டு இந்த பையனை கூப்பிட்டு எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்துட்டு இந்த பையனை ஒரு மணி நேரம் அந்த கேப்பை போட்டுட்டு அங்க உட்கார சொல்லிட்டு அந்த பொண்ணை தன்னோட வாழ்க்கை கதையை பேசிட்டு மறுபடியும் எந்திரிச்சு போயிடுவாங்க. இதுக்கு அந்த பையனுக்கு பே பண்றாங்க. இந்த மாதிரி thousands of rupees பே பண்ணி இது வரைக்கும் 3000 கிளையன்ட்ஸ் இந்த பையனுக்கு வந்திருக்காங்க. அண்ட் 3 வருஷத்துல இந்த பையன் earn பண்ண மணி என்னன்னு பாத்தீங்கன்னா 2.5 crores. கிரேசி ரைட்? இப்போ அந்த பையனுக்கு பயங்கரமான டிமாண்ட் ஜப்பான்ல இருந்துட்டு இருக்கு. இந்த பையனோட பேர் த நத்திங் மேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக் ஃபுட் டேஸ்டர். நாய் சாப்பாடை யார் மாதிரி டேஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதனால தான் அதுக்கு காசு கொடுக்குறாங்க. ஃபுட் டேஸ்டர்னு சொன்னால் நம்ம ஊரில் எல்லாருமே ஃபுடியாக இருப்போமே. ஸோ ஜப்பானில் வந்து இந்த நாய்களுக்குன்னு சாப்பாடு போடுறாங்கல்ல. ஸோ நாய்க்கு வந்து எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குங்கிறத நாய் வாயை திறந்து சொல்ல முடியாது, இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லைன்னு. ஸோ நாயோட சாப்பாடை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்காகவே ஒரு ப்ரொஃபஷன் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி இந்த டாக் ஃபுட் டேஸ்டர் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபாய் இந்தியன் கரன்சி வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. நல்ல எக்ஸ்பர்ட்டான டாக் டேஸ்டர்ஸ். நாய் என்ன ஃபீல் பண்ணுதோ அது அப்படியே மனுஷங்க சொல்றவங்க இருக்காங்கல்ல, இந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து பெர் டே 5000 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. தேர்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரியிங் ஹேண்ட். கேரியிங் ஹேண்ட்னா கையை தூக்கிட்டு போக தேவையில்லை, தூக்கி செல்ற கை. ஸோ டெக்னிக்கலாக சொல்லணும்னா இது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பொருள், ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு செயின் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து உங்ககிட்ட ஒருத்தங்க கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் கொடுக்குறவங்களோட ரிலேட்டிவ் வந்து இன்னொரு கண்ட்ரியில் இருக்காங்க. இதை நீங்க கொரியர்ல அனுப்புறதோ இல்லை பார்சல்ல வந்து நீங்க ஃபிளைட்ல போட்டு விட்டுறதோ இதெல்லாம் அனுப்பிச்சோன்னா யாராவது எடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு பயமா இருக்கிற பொருட்கள், ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருட்கள், ரொம்ப வேல்யூபிளான பொருட்கள், அஸ்தியை வந்து இங்கேருந்து நீங்க காசிக்கு அனுப்பணும், இந்த மாதிரிலாம் சில வேல்யூபிளா ப்ரெஷியஸா இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம அவ்வளோ ஈஸியாக கொரியர்ல அனுப்பிச்சிட மாட்டோம். நம்மளா போய் செய்யணும்னு நினைப்போம், பட் நம்மளுக்கு போறதுக்கு நேரம் இருக்காது. இந்த மாதிரி நேரங்களில் ப்ரொஃபஷனல் ஹேண்ட் கேரியர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வராங்க. ஸோ இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலா, எஸ்பெஷலி இன்டர்நேஷனலா ஜப்பானுக்குள்ளேயே வந்து இல்லாம ஜப்பானை தாண்டி இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு அரிய வகை மூலிகையை கொடுத்துட்டு போகணும், இல்லை ஒருத்தவங்களோட அஸ்தியை கொண்டு போய் அமெரிக்காவில் கொடுக்கணும், ஒரு தங்க தாலியை கொண்டு போய் ரஷ்யாவில் கொடுக்கணும், இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து இவங்களை ஹையர் பண்றாங்க. போயிட்டு வர டிக்கெட்டை இவங்களே போட்டு கொடுத்துடணும். அவங்களோட ஒரே வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கலெக்ட் பண்ணி போய் அங்கே கொடுத்துட்டு மறுபடியும் கண்ட்ரிக்கு திரும்பி வர்றது. இந்த மாதிரி ட்ரிப்பு வந்து எவ்வளவு தூரமா இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் ப்ரொஃபஷனல் ஹேண்ட் கேரியர் சம்பாதிப்பாங்கன்னு சொல்றாங்க. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.